இது வந்து இந்த ஆராய்ச்சி வந்து பிரெயின் வந்து அம்மாவோட கர்ப்ப காலத்தில் எப்படி வளருதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5 பிரெயினும் வந்து 14 வாரத்துலேருந்து 24 வாரம் வரைக்கும் இருக்கிற பிரெயினை எடுத்து அந்த பிரெயினை வந்து செக்ஷன் பண்ணி அந்த செக்ஷன் வந்து 0.5 மைக்ரான் அளவுக்கு ஒரு செக்ஷன் எடுத்து அதை வந்து திருப்பியும் 3Dயில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஆராய்ச்சி வந்து ஏற்கனவே நடந்த ஆராய்ச்சிகளோட ஏன் அதிகப்படியாக இல்லை ஒரு படி மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஆர் செக்ஷன் ஆஃப் த பிரெயின் தான் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து அந்த 5 பிரெயினும் முழு பிரெயினையும் ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட 400 செக்ஷன்ஸ் எடுத்து ஒரு பிரெயினுக்கும் அதை ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது எப்படி உபயோகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ அந்தந்த வாரத்துக்கு 14 வாரத்தில் ஒரு பிரெயினுனா எந்தெந்த பாகங்கள் வளருது, சிறுமூளை, பெருமூளை, இல்லை மெடில் ஆப்லங்கேட்டா, அதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒரு வாரத்துக்கும் அடுத்த வாரத்துக்கும் என்ன முன்னேற்றம் இருக்குது, அந்த கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இருந்த அட்லஸை விட இங்கே வந்து நிறைய புது ஃபைண்டிங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவு நம்ம ஒருத்தங்க படிக்கிறதுக்கோ இல்லை அந்த மூளையில் ஏதாவது சர்ஜரி பண்ணணும், இன்டர்வென்ஷன் பண்ணணும், அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ பயன்படும்னு தெரியும். ஏன்னா முக்கியமாக இந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த பிரெயினை வந்து செக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ஆர்ஐலையும் அந்த பிக்சர்ஸ், இமேஜஸ், செக்ஷன்ஸ் எடுத்து வச்சுட்டு இதை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதையும் எடுத்து பண்ணும்போது இப்போ எம்ஆர்ஐயில் எந்த அளவுக்கு நம்ம வந்து பிரெயினோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் காண முடியுது, இந்த ஸ்டடியில் அதை விட அதிகப்படி எவ்வளோ நம்ம பார்க்க முடியுதுங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால எம்ஆர்ஐயோட லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் உணர்த்தவும் முடியும். ஏன்னா நம்ம எல்லா பேஷண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க, இதான் எம்ஆர்ஐ பார்த்துட்டோம்ல மேடம், அதில் ஒன்றும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் என்ன மூளையில் திருப்பியும் பிரச்சனை இருக்குங்கிறீங்க. ஸோ எம்ஆர்ஐயோட லிமிட்டேஷன்ஸும் இதில் நம்மளுக்கு வெளிச்சமாக தெரியும். அதையே இந்த இமேஜில் கம்பேர் பண்ணும்போது ஸோ அது ஒரு முக்கிய ஆராய்ச்சி. இது குழந்தைகள். அடல்ட்ஸ் பிரெயின்ஸும் எடுத்து படிக்கும்போது இப்போ ஒரு அடல்ட் பிரெயின் வந்து ஒரு டிசீஸ் பிரெயின் எப்படி இருக்குது, நார்மல் பிரெயின் இருக்குது அப்படி பார்த்தோன்னா, இப்போ ஈவன் சர்ஜரி பண்ணணும், இல்லை சர்ஜரி உள்ளேருந்து ஒரு பிரெயினோட பாகத்தை டியூமர் கட்டின்னு அதை வெளியெடுத்து செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது அது எந்த பாகம் அஃபெக்ட் ஆகிருக்கு, அது எந்த அளவுக்கு இவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பெரியவங்களுக்கு அடல்ட்ஸில் எந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒரு அல்சைமர்ஸ், பார்க்கின்சோனிசம், ஒரு ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி வரவங்க ஏன் அவங்களோட மூளை பாதிப்பு அவங்களுக்கு மட்டும் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னு நம்ம மாற்றம் ஏன் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கேற்ற இன்டர்வென்ஷன் நம்ம ஆராய்ச்சியில் பார்த்து இது கட்டாயம் மனித குலத்துக்கு இது நல்ல உதவியாக இருக்கும் தான் நாங்கள் நம்புகிறோம். இந்த மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆராய்ச்சி கட்டாயம். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு பாகத்தை வந்து படிக்கணும்னா ஒன்று இந்த அனாட்டமியில் டிசெக்ஷன் பண்ணி அந்த உறுப்பு எப்படி இருக்குன்னு நேரடியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஹிஸ்டாலஜியில் ஒரு ஆர்டினரி மைக்ரோஸ்கோப்பில் ஸ்டெயின் பண்ணி அதோட பாகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனோ ஒரு சிடி ஸ்கேனில் பார்ப்போம். பட் இதில் நம்ம பார்க்கும்போது இதோட செக்ஷன், மூளையோட செக்ஷன் வந்து கட்டாயம் துல்லியமாக ரொம்ப தின்னாக பண்ணதுனால அவங்க அந்த செக்ஷன் பண்ணும்போது எல்லா பாகமும் கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ அந்த பாகங்கள் எப்படி இருக்குங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பெத்தாலஜிஸ்ட்டு, நியூராலஜிஸ்ட்டு, குழந்தை டாக்டர், அப்புறம் ஆப்ஸ்ட்ரிஷன், ஏன்னா கர்ப்ப காலத்தில் குழந்தையோட மூளை எப்படி வளருது, பீடியாட்ரிஷியன், நியூனட்டாலஜிஸ்ட், அவங்க எல்லாருக்கும், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மெடிக்கல் மட்டும் இல்லை பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க தான் வந்து டாக்டருக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் ஆகும். முக்கியமாக ரிசர்ச்சர்ஸ், இப்போ இன்னொருத்தவங்க வந்து இதுலேருந்து ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த அட்லஸ் இப்படி இருக்குது, அப்போ அவங்க எப்படி போகணுங்கிறதும் இருக்கும். அப்புறம் இந்த டேட்டா பேஸில் இந்த ப்ரோசஸை எப்படி பண்ணணும், ஏன்னா இவங்க இந்த மூளை ஸ்டடி மட்டும் இல்லை, இதை மூளையை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எடுக்கிறது, அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், எப்படி ஃப்ரீஸ் பண்ணால் அந்த செக்ஷன் பண்ணும்போது எந்த பாகமும் வேஸ்ட் ஆகாமல் கெடாமல் நம்ம அதை எடுக்கிறது, அப்புறம் அதை எப்படி ஸ்டெயின் பண்ணுறது, கையாமல் ஸ்டெயின் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக் ஸ்டெயினர் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமும் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கும் தேவையான மெஷின்ஸும் இவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது இன்னும் நம்ம இந்தியாவிலே இதை கண்டுபிடிச்சி இதை சொன்னதுனால
இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்களுக்கும் புரியும், இங்கேயே நம்ம இவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியும்னா நம்மளும் இதை வந்து நல்லா பண்ணணுன்ற ஒரு ஆர்வமும் ஊக்கமும் அவங்களுக்கு கிடைக்கும். 2-3 ஆண்டுகளுக்கு அப்புறம் இதை நம்ம ஆராய்ச்சிக்கு உட்படுத்திப்போம். இதுல இருக்கக்கூடிய அந்த சவால்கள் அப்படிங்கிறது நம்ம சவால்கள் வந்துட்டு எத்தனை பிரிவுகள், இப்போ மூளை அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், உள்ள நிறைய பிரிவுகள் அப்படிங்கிறப்ப எத்தனை பிரிவுகள்? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா சவால்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து ஆர் அடல்ட்ஸ் வந்து முதல்ல அவங்க வந்து சம்மதம் கொடுக்கணும், இந்த ஆராய்ச்சிக்கு அவங்க ஒத்துழைக்கணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் எடுத்த அந்த ஒரு குழந்தையோ அந்த எப்படி அந்த மூளையை பாதுகாத்து ப்ரிசர்வ் பண்ணணும், அதில் சேலஞ்சு. அதுக்கப்புறம் செக்ஷன் பண்ணும்போது டேமேஜ் ஆகாமல் அடுத்த சேலஞ்ச். அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணும்போது சேலஞ்ச். அப்புறம் சொல்கிற மாதிரி இந்த இவ்வளோ பெரிய டேட்டாவை ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அது ஒரு சேலஞ்ச். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபண்டிங் அது ரொம்ப சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து நம்ம கட்டாயம் ஒரு ஸ்டேஜ்லேயும் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கிறதுனால அது ரொம்ப, அதனால்தான் இது நாள்பட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 5ன்னா கூட இந்த ஒரு பிரெயினை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 year ஆகுது ஃபுல்லாக எல்லா ப்ராசஸும் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, பலதரப்பட்ட மக்கள் வந்து இதுக்கு உபயோகமாக இருக்கும். டாக்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், டெக்னாலஜிஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பர்சன்ஸ். ஸோ எல்லாரும் வந்து இணைந்து ஒருங்கிணைந்து இது வேலை பண்ணாதான் இந்த முயற்சி வந்து தொடர்ந்து செய்ய முடியும்.